ஸோ எவனோ எவனோ பார்த்த வேலைக்கு வந்து கடைசியில் சேவியராக வந்துட்டார் ப்ரோ. நான் சொன்னேன்ல ப்ரோ, நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற ப்ரோ, எங்கள் கூட்டம் வேறன்னா நீ கேட்க மாட்டேன்ற ப்ரோ. உனக்கு வேணா ஒரு சின்ன ஒரு இது சொல்கிறேன் ப்ரோ. இப்போ என் கூட இருக்க பசங்களே எனக்கு சூப்பர் ஸ்டார் போடுவாங்க ப்ரோ. அந்தளவுக்கு வாழ்ந்துட்டானுங்க எல்லாரும், லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறானுங்க. அது உனக்கு தெரியுமா ப்ரோ? என் பாட் ஸ்குவாட் பசங்க எவ்வளோ பணக்காரன்னு தெரியுமா இப்போது ப்ரோ? கியூமார் வியூஸ் ட்ராப் பண்ணதை பற்றி என்ன பண்ண நினைக்கிறேன் ப்ரோ? அவன் டிசிப்ளின் இல்லை, அவளை தான் அவன் ரொம்ப தப்பு பண்ணிட்டான். அவனோட மெயின் இதே வார் தான். அவன் அதையவே கவன்ட்ரியே விட்டான். அவன் தன்னை எது தூக்கி விட்டுச்சோ, எவன் அந்த பாதையை மறக்கிறானோ அதுவே அது அவனுடைய அழிவுக்கு காரணமாக இருக்கும். அவ்வளோதான். ஆல்ரெடி அவன் எல்லாமே நினச்சிட்டு தான் இருந்தாங்க. அவனுக்கு எதுக்கு வியூஸு, அந்த அளவுக்கு கேம் பிளே உள்ள எதுவும் இல்லை, எதுக்கு அவனுக்கு இது பண்ணிட்டோம் அப்படின்னு அதுக்கேற்ற மாதிரியே அவன் நடந்துக்கிட்டான். அதே மாதிரி முடிஞ்சிச்சு. இசையம் அது இல்லாமல் சிம்பா, ராஜா, டெக்காய் மாசி எல்லாத்தையும் ஒதுக்குறது எல்லாம் ஆடியன்ஸே பார்க்குறாங்க ப்ரோ. ஆடியன்ஸே கண் கூட பார்க்குறாங்க. ஏன்னா அவங்க தான் இவனை கொண்டே வந்தது. ஸோ அவனை ஒதுக்கும் போது அவனுக்கு மெஷின் கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறான், அவனுக்கு எதுவும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறான், எல்லாமே பண்ணுறான். ஸோ அதனால் ஆட்டோமேட்டிக்காகவே அவன் மேலே ஹேட்டட் ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகிடுச்சு. அவன் நிறைய தப்பு பண்ணிட்டான். நான் இனிமேலாம் காப்பாற்ற மாட்டேன் என்னெல்லாம். அப்புறம் என்கிட்ட சண்டைக்கு வராங்க எல்லாரும், நீ ஏன் ப்ரோ அவனுக்கு காப்பாற்றுற அப்படின்னு. அது நெகட்டிவிட்டி வந்து எப்பவுமே நெகட்டிவிட்டி தான் ப்ரோ க்ரியேட் பண்ணும், பாசிட்டிவிட்டி க்ரியேட் பண்ணும். ஸோ அதனால நானும் விட்டேன். இல்லை நான் கூட ஏதாவது கம்மியாகிட்டு இருந்தால் நான் போய் ஏதாவது லைவ் வராமல் பண்ணுவேன், இல்லை ஏதாவது கண்டென்ட் க்ரியேட் பண்ணி கொடுப்பேன், எதாவது பண்ணுவேன். இப்போ நானுமே எல்லாம் இவங்களுக்கு ஆப்போசிட் பண்ணதால் நானும் அப்படியே இது பண்ணிட்டேன். ஏன்னா சிம்பாலாம் நைட்டு ஃபுல்லாக விளாட்றான், அவனுக்குமே ஃபிசிக்கலி சேலஞ்ச் தான் ப்ரோ. அவனெலாம் எந்திரிச்சு கூட உட்கார முடியாது. அவன்லாம் நைட்டு விளாட்றான், ஏதோ ஒன்று பண்ணுறான், ஏதோ ஒன்று பண்ண ட்ரை பண்ணுறான். அதனாலே கொஞ்சம் இதாகிடுச்சு. அவ்வளோதான். இன்னும் ரொம்ப கம்மியாக இருக்குது. எல்லாம் நிறைய பேர் பாய்காட் பண்ண தான் ஆரம்பிச்சிட்டாங்க. முன்ன மாதிரிலாம் யாரும் பார்க்குறது கூட இல்லை. வந்து ரொம்ப நேரம் வந்து ஃபன் மட்டுமே பண்ணிட்டு இருக்க முடியாது. இப்போ கேரக்டர் ஸ்பிக்ஸ் அதில் வந்து அது அவனுக்கு லாங் லாஸ்டிங்கிறது தெரில. அவனுக்கு கூட இருக்கணும், வளரணும், நாம்பளும் வளரணுன்றது அவனுக்கு தெரிய மாட்டேங்குது. அவன் வந்து அவனுக்கு கொடுக்குறவங்க மிஷின் பக்கத்தில் கொடுத்தாவே லைட்டாக இதாகிடுறான். இவனை கூப்பிட்டு போனால் இவனுக்கு மிஷின் கொடுத்துருவாங்களோ அப்படின்னு. ஸோ அதனாலே பெரிய இதாகிடுச்சு. எனக்கு நிறையா வந்துச்சு. பாவம் வந்து அன்சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிட்டாங்க நிறைய பேர். ஏகப்பட்டது நடந்துச்சு. அப்புறமேட்டு அன்றைக்கி ஒரு நாள் உட்காந்து கடுமையாக பேசிகிட்டு இருந்து எல்லாம் சப்ஸ்கிரைபெலாம் ஏற்றி விட்டு மறுபடியும் இது பண்ணி விட்டுருந்தேன். அவ்வளோதான். நான் ஒருத்தருக்கே எல்லாம் பண்ண முடியுமா? எல்லாருக்கும் தான் பண்ணணும். அதனால நானும் அப்படியே இதாகிட்டேன் ப்ரோ. இதில் டெக்னிக் இருக்குது, உங்களுக்கு தெரியுமா ப்ரோ? இதில் ஒரு டெக்னிக் இருக்குது ப்ரோ. நான் உங்களுக்கு ஒரு டெக்னிக் சொல்லி கொடுத்துட்டுமா? இவன் எப்படி கொள்றன்னு மட்டும் பாருங்களேன். அந்த டெக்னிக் நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஏஎம்ஆர் வந்து பிஆர்டிஎம் கண்ணாடியை உடச்சிட்டு உள்ளே போகும் ப்ரோ புல்லட்டு. அடிப்படிச்சு கவனிச்சிங்களா? அவனுக்கு புல்லட் தெரிச்சதா?